ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல சுட சுட வாழை இலை கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கொத்து பரோட்டாவை ரெடி பண்ணி அதை வாழை இலையில் மடக்கி அப்படியே தோசைக்கல்ல 2 திருப்பி போட்டு குடல் குழம்பு ஊற்றி அப்படி எடுத்து பார்த்து சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்குங்க. சும்மாவே கொத்து பரோட்டானா நமக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் குடல் குழம்பு அப்புறமா வாழை இலை வாசனையோடு சாப்பிட்டோம் அப்படின்னா சொல்லவே வேண்டியதில்லை. இதை வாங்க எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லேயும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. கொத்து பரோட்டாக்கு நான் இன்றைக்கி 2 பரோட்டா எடுத்திருக்கேன் சாதா. அதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பரோட்டா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம சேனலில் போட்டாச்சு, நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். அடி கனமாக இருக்கிற ஒரு தோசைக்கல் இருக்குது. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி தோசைக்கல் இல்லைன்னா நீங்கள் சாதா கடாயில் கூட பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கல்லில் பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுறேன். பொடியாக நறுக்குன பச்சை மிளகா அதை சேர்த்து ஒரு டைம் வதக்குனதுக்கப்புறமா அடுத்து இதில் தக்காளி அதே மாதிரி 1. நான் 2 பரோட்டாக்கு உண்டான அளவுகளை சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் கூட குறைய பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 2 பரோட்டாக்கு ஒரு முட்டை சரியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு முட்டை கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். முட்டையை சேர்த்துட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணதும் அப்போவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பரோட்டா பீசஸ் எல்லாத்தையுமே உள்ளே போட்டுருங்க. முட்டை டக்குன்னு வெந்துருச்சுன்னா அந்த பரோட்டாவோட ஒட்டாது. அதனால தான் அது வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த பீஸ் எல்லாத்தையுமே போட்டுடுறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததான் நம்ம இதில் பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க பெப்பர் பொடி. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். பெப்பர் பொடி போட்டுட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கல்லில் பண்ணும்போது உங்களுக்கு கொத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட கல் இல்லைன்னா கடாயில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் குழம்பு சேர்த்துக்க போகிறேன். மட்டன் குழம்பு, மட்டன் சால்னா, சிக்கன் குழம்பு, சிக்கன் சால்னா, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை பண்ணுறதுக்கு. குழம்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். பரோட்டா நல்லா அப்சர்வ் பண்ணும். ஸோ குழம்பு கொஞ்சம் சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 2லேருந்து 3 டைம் குழம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி கொத்திகிட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் கொத்திக்கலாம். இப்போது நம்மளோட கொத்து பரோட்டா ரெடி. இதை ஒரு வாழை இலைக்கு மாற்றிடுங்க. கடைசியாக உங்களுக்கு வேணுன்னா மல்லி இலை கூட போட்டுக்கலாம். நான் போடலை, உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்குங்க. அப்படியே ஒரு வாழை இலைக்கு மாற்றிட்டு நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். பட் நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா, வாழை இலைக்கு மாற்றினதுக்கப்புறம் இதுக்கு மேலே குடல் குழம்பு நல்லா ஒரு கரண்டி ஃபுல்லாக குடல் குழம்பு வச்சுருங்க. வச்சுட்டு இதை நல்லா மடிச்சுட்டு ஒரு நூல் போட்டு கட்டிடுங்க. இந்த மாதிரி நூல் போட்டு கட்டி ரெடியாக வச்சதுக்கப்புறம் அதே தோசைக்கல்லில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழை இலை கொத்தை சேர்த்துற வேண்டியதுதான். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆகி அந்த வாழை இலையோட வாசம் அந்த பரோட்டாவில் இறங்குற அளவுக்கு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். மறுபடியும் திருப்பி போட்டுருங்க. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இதை பிரித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா ஆவி பறக்க நம்மளோட கொத்து பரோட்டா அந்த வாழை வாசனையோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
சுட சுட செம்ம டேஸ்டான கொத்து பரோட்டா, அதோட குடல் குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், இந்த ரெசிபி எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.